ஹாய். இப்போ வந்து செக் ரிபப்ளிக்ல இருக்கோம். நம்ம ஒரு 2 டேஸ் பேக்கே இங்கே வந்துட்டோம். நேற்று வந்து ரெஸ்ட் டே எனக்கு இல்லை, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளைண்ட் ஒர்க் எல்லாம் இருந்தனால நான் அதில் பிஸியாக இருந்தேன். அதனால் நேற்று வந்து எந்த வெளியும் போல இழப்பல்ல, ஃபுல்லாக நாங்கள் அகாமடேஷனில் தான் இருந்தோம். இது வந்து அப்பார்ட்மெண்ட்டு, அதனால அப்பார்ட்மெண்ட்னால ஃபுல் ஃபெசிலிட்டிஸ் இருந்தனால எல்லாருமே நல்லா ரெஸ்ட் எடுத்தாங்க. நானும் ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் லெஷராகவும் இருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து செக் ரிபப்ளிக்ல செகண்ட் டே. செக் ரிபப்ளிக்ங்கிறது கண்ட்ரி. இப்போ நாங்கள் இருக்கிற ஊர் வந்து பிரேக்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், ஆனால் பிரேக் கிடையாது, ப்ராக். ஸோ இந்த ப்ராக் ஊரில் தான் இருக்கும். இது கேபிட்டல் சிட்டி, செக் ரிபப்ளிக்கோட கேபிட்டல் சிட்டி. ஸோ இன்னைக்கு வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு அஸ் யூஷுவல் சைட் சீயிங் கிளம்பிட்டோம். இங்கேயுமே ஒரு 5-6 ஸ்பாட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், மெயினான 5-6 ஸ்பாட்ஸு. அதாவது இந்த ஊருக்கு வந்தால் கண்டிப்பாக அதை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஸ்பாட்ஸு. அதுக்கு தான் போக போகிறோம். இங்கே நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் சொன்னாலே, அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே தான் கார் இருக்கு, நான் காட்டுறேன். அங்கே போயிட்டு காரை பிக் பண்ணிட்டு அப்படியே அங்கே கிளம்புவோம். அதுதான் நம்ம காரு. ஒரு நாள் அதுக்கும் ரெஸ்ட்டு, டெய்லி ட்ரைவ் பண்ணதில் நேற்று அது ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துச்சு. இப்போ அந்த காருக்கு தான் போக போகிறோம். ஸோ இங்கேருந்தே அதை பார்க்கலாம், நம்ம அப்பார்ட்மெண்ட்லேருந்தே. ப்ராக் சென்ட்ரல் பிளேஸ்க்கு வந்தாச்சு. இங்கே வந்து கார் பார்க் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வந்து ஃப்ரான்ஸ் கஃப்கா ரொட்டேட்டிங் ஃபேஸ். இந்த ப்ராக்ல வந்து மெயினாக ஃபர்ஸ்ட் பிளேஸே அதான் சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்துருப்போம் யூடியூப்ல. இந்த ஃபேஸ் வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை வந்து வேற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கும். சைடில் திரும்பவும் வேற ரியாக்ஷன் காட்டும், வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து இது மாதிரி உலகத்தில் இந்த ஒரு இடத்துல தான் இருக்கு. அதான் ரொம்ப ஃபேமஸ். நம்ம அங்கே தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக அந்த ஃபெராரி ரேஸில் கூட வந்து அதை சுற்றியே வந்து சர்க்கிள் பண்ணி அது ஒரு அந்த வீடியோலாம் வைரல் ஆச்சு. ஸோ அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த ப்ராக் சிட்டி என்னோட ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் என்னன்னா, ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாக இருக்கு. எதுவுமே பெருசாக புதுசாக ஷைனி அந்த மாதிரி இல்லை. ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய மாடல் ரோடு, பில்டிங்ஸ்லாம் பழைய பில்டிங்ஸ். ஆனால் பழைய பில்டிங்ஸ்னாலும் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கு. இங்கே நடுவில் வந்து எல்லா சிட்டிலையும் இருக்க மாதிரி நடுவில் ஒரு பெரிய ரிவர் ஓடுது. அந்த ரிவரும் மற்ற சிட்டி மாதிரி இல்லாமல் ரொம்ப பெருசாக இருக்கு. அதை சுற்றி கட்டியிருக்கவங்க பிரிட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அத்தனை இருக்கு. இப்போ நான் அது வழியாக தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோம். உண்மையிலே நல்ல டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பழைய சிட்டிக்குள்ள ட்ரைவ் பண்ணுற இது கிடைச்சிச்சு. ஏன்னா ஃபுல்லாக கன்ஜஸ்டட், ரொம்ப சின்ன குறுகிய பாதையில் கார் போயிட்டு வந்துட்டு இருந்தது. நீங்கள் பார்ப்பீங்க இப்போ நான் ஒன்றா காட்டுறதுக்கு. இதெல்லாம் பாருங்க, எவ்வளோ பெரிய சர்ச்சு, எவ்வளோ பழசா இருக்கு பாருங்க, எதுவும் ரெனோவேட்லாம் பண்ணாம. இதெல்லாம் வந்து இப்போ டூரிஸ்ட் ஸ்பாட்ல கிடையாது. அப்போ டூரிஸ்ட் ஸ்பாட்ல இருக்கிறதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும், எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் பாருங்க. மற்ற ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருந்தாலே இதை டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகியிருப்பாங்க. அது சிட்டிக்குள்ள எவ்வளோ பெருசா இருக்கு. பாருங்களேன், இங்க பேட்டா இருக்கு. இது என்னன்னு தெரியல, இது இந்தியன் பிராண்டா இல்ல ஃபாரின் பிராண்டான்னு தெரியல. இங்க வந்து எல்லா அவுட்லெட்டும் இருக்கு, ஃபேமஸான அவுட்லெட் எல்லாமே. இது ஹை ஸ்ட்ரீட்னா இங்க ஷாப்பிங் ஏரியா.
அந்த அந்த ஸ்பாட்டு போறதுக்கு முன்னாடி இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு போயிடலாம். இது பக்கத்துல தான் இருக்கு, இதுக்குள்ள போயிட்டு போகலாம். வந்து டெஸ்கோ இருக்கு, யூகேல இருக்கு சூப்பர் மார்க்கெட். இங்கே இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. இதுக்குள்ள போய் பார்ப்போம், அதே இல்ல வேற ஏதாவது கிடையாது. அதே கடை தான், அங்க இருக்க மாதிரியே தான் இருக்கு. பரவாயில்ல. இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் பார்த்தோம்ல, டெஸ்கோன்னு, அது இந்த மாலுக்குள்ள இருக்கிற மற்ற கடைகள். இந்த மாலுக்கு எதிர்த்தாப்புல தான் அந்த சிலை இருக்கு. அந்த இதுதான் சுத்தி போறோம். இங்கேயும் ட்ராம் இருக்கு. வந்துட்டு அந்த சிலைக்கு இந்த யூரோப்ல வந்து ஆர்ட் அண்ட் டிசைனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதனால எல்லா கண்ட்ரிலுமே ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும்னு பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி தான் இந்த ஃபேஸ் வந்து அப்படியே டேர்ன் ஆகிட்டே இருக்கும். அதாவது எல்லா டைமும் இல்லை, கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே டேர்ன் ஆகி வேற ஷேப்புக்கு மாறும். அது எந்த ஷேப் மாறுங்கிறது ஃபிக்ஸடாக இந்த தான் அப்படி இந்த டைட்டில் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ அதான் அதோட வீடியோ. இதில் இந்த ஒவ்வொரு லேயராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு லேயராக இருக்கிறது வந்து ஒரு இதில் மொத்தம் எண்ணி பார்த்தா 42 பீஸ் இருக்குமா. அந்த பீஸ் வந்து சுற்றி வேற வேற காம்பினேஷனில் இருக்கும்போது வேற வேற ஃபேஸ் தெரியும் போல இருக்கு. இப்போ வந்து நார்மலாக ஃப்ரண்ட் சைடில் ஃபேஸ் இருக்க மாதிரி தெரியுது. அது வேற எக்ஸ்பிரஷன்ல இருக்கும். அது என்ன எக்ஸ்பிரஷன்ல இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஓகே, நம்ம ரொம்ப நேரம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, அடுத்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும். பட் சூப்பர். நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த ஃபெராரி ரேஸ் கம்பெனிலேருந்து வந்து இதுக்கு பண்ணாங்கன்னு ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணாங்க. அந்த தான் அந்த கீழே தான் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, சுற்றி. ரைட், இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷாப்பிங் மாலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. இதுதான் அந்த ஷாப்பிங் மால், குவாட்ரியோ ஷாப்பிங் மால். இந்த ஷாப்பிங் மாலில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு, தெரியுது இல்லையா, இதெல்லாம் இருக்கு இந்த ஷாப்பிங் மாலில். ஓகே, ஆல்ரைட், இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்பாட். அடுத்து செகண்ட் ஸ்பாட் என்னங்கிறத பார்ப்போம். ரோட்டுக்குள்ளெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள போற மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து பப்ளிக் ரோடே எந்த மாதிரி இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம், எல்லாம் முந்தி பழைய காலத்துல பண்ண ரோடுகள் இதெல்லாம். இப்போ மாதிரினா கண்டிப்பா வேற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க, கார் போற மாதிரி. இதெல்லாம் வந்து பழைய காலத்துல பண்ணதுனால இதெல்லாம் வந்து இந்த நம்ம நடக்கிறதுக்கு, குதிரை வண்டி போறதுக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ரோடுகள்லாம். ஓகே, நம்மளோட அடுத்த ஸ்பாட் வந்து ஓல்டு டவுன் ஸ்கொயர். இப்போ நம்ம மற்ற சிட்டிஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் பொதுவாக எல்லா சிட்டிலையுமே ஒரு சென்ட்ரல் பிளேஸ் இருக்கும், அதில் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அங்கே தான் வந்து ஏதாவது ஈவெண்ட்ஸ் நடக்கும். அப்புறம் மக்கள் வந்து ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணுறது, இல்லை அந்தந்த ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுறது, கவர்மெண்ட் எல்லாமே அங்கே தான் பண்ணுவாங்க. சில நாள்களில் வந்து மார்க்கெட் நடத்துவாங்க. இப்படி அது வந்து ஒரு எல்லாத்துக்கும் பப்ளிக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அந்த இடத்துல தான் வச்சு பண்ணுவாங்க. அது மாதிரி இங்கேயும் ஒரு ஓல்டு டவுன் ஸ்கொயருங்கிறது இருக்கு. பட் மற்ற ஊர்கள்லாம் பார்க்கறதோட இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதாவது 10th செஞ்சுரியில இருந்தே இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா அந்த நம்ம யூரோப்பியன் டூர் ட்ரேட் எல்லாம் நடந்தது இல்லையா, பிரிட்டிஷ் காலத்துலயும் அதுக்கு முன்னாடி எல்லாம், அந்த டைத்துல எல்லாம் வந்து இது வந்து ஒரு பிரைம் இடம் மார்க்கெட்டு. இங்க பாருங்க, இது ஒரு ரோடு, கார் போற ரோடு தான். நான் எப்படி வச்சிருக்கேன் பாருங்க. நான் வரும்போது இந்த மாதிரி ரோடுகள்லாம் நுழைஞ்சு தான் வந்தேன் கார் பார்க்கிங்க்கு. இது ஒரு பிக்சர் கடை.
ட்ராயிங்ஸ்லாம் பெயிண்டிங் ஆர்ட் ஒர்க் விற்கிற கடை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பிக்சர்ஸ்லாம். சைனா ரெஸ்டாரண்ட்ல இருக்கு பாருங்க, சைனீஸ் ஃபுட். வந்தாச்சு ஓல்ட் டவுன் ஸ்கொயர். இடம் வந்து ரொம்ப பெருசு கிடையாது, ஏன்னா சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து வந்ததுனால. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இதே மாதிரி ஸ்கொயர்லாம் பார்த்துருக்கோம் மற்ற ஊர்களில், அதளவுக்கு பெருசு இல்லை இருந்தாலும், ஆனால் ஃபேமஸ் ஹிஸ்டாரிக்கல். எவ்வளோ பேர் வருங்க இதை பார்க்கறதுக்கு, சும்மா வந்துட்டு பார்த்துட்டு போவாங்க. இந்த சர்ச்சோட ஆர்கிடெக்சர் டைம் கிளாக் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. சூப்பர். இதை பார்க்கறதுக்கு ஸ்கூல் காலேஜஸ் எவ்வளோ குழந்தைங்க வந்திருக்காங்க. ஓ பாருங்க, மேல மணி அடிக்கிறாங்க, அதை பாக்குறதுக்கு அவ்வளவு பேர் வராங்க. இங்க அடிச்சுட்டு இருக்காங்க மணி. அந்த ஒருத்தர் வந்து பிடிச்சு இழுக்கிறாரு, அதையும் பாக்குறதுக்கு அவ்வளவு பேர் வந்திருக்காங்க. இந்த ஸ்டாச்சு ரொம்ப ஃபேமஸ், ஸ்கொயர்ல இருக்கிற ஃபேமஸ். இப்ப இந்த சர்ச்ல பாக்குற இந்த டைம் பீஸ் இருக்குல்ல, இது வந்து அஸ்ட்ரானமிக்கல் டைம். நம்ம நார்மலா இருக்கிற கிளாக் மாதிரி கிடையாது. இது வந்து சூரியன், அப்புறம் வானத்துல இருக்க நட்சத்திரம், அப்புறம் சில சில ரூல்ஸை வச்சு கரெக்டா காட்டும். எப்பன்னா ஃபுல் டைம் எல்லா டைம் கிடையாது, காலையில 9 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் கரெக்டா காட்டும். அதுக்கப்புறம் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பின்னாடி பண்ணுவாங்க. ஆனாலும் ரொம்ப ஓல்டு மெத்தட்ன்றதுனால ரொம்ப ஃபேமஸா இன்னும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு வச்சுட்டு இருக்காங்க. அதுதான் இதோட ஃபேமஸான ஒரு விஷயம். இதை பாக்குறதுக்கு உலகத்துல இருந்து எல்லாம் வராங்க. இங்க பாருங்க எப்படி மக்கள் இதை வீடியோ எடுத்துட்டு, அதே மாதிரி அதுல அந்த அந்த டயல் அந்த அது ஆக்சுவலா சுத்தும் போதும் ஒரு சில பேர் வந்து அதை ஒவ்வொரு இடம் பார்த்துட்டு, ஒரு சில டைம் வந்து சுத்துறதெல்லாம் ஃபுல்லா சுத்துறது, 1 hour ஃபுல்லா சுத்துறதெல்லாம் பார்த்துட்டு தான் போறாங்க. இதெல்லாம் உட்காந்துருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க நேரம் மாதிரிலாம். யாரோ இறந்துட்டாங்க உங்களுக்கு, அவங்க சிமெட்ரி போட்டு போறதுக்கு முன்னாடி பண்ற சடங்கா இருக்கும். இங்க பாருங்க ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வைக்கிறாங்க. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இங்க இருந்தா வந்துருச்சா இல்ல நம்ம வேற இடத்துல இருந்து இங்க வந்திருக்கான்னு தெரியல. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோலாம் வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம அடுத்த போற ஸ்பாட் வந்து சார்ல்ஸ் பிரிட்ஜ். சார்ல்ஸ் பிரிட்ஜ் வந்து இங்க இருக்கிற அந்த ரிவர், பெரிய ரிவர்னு ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த ரிவர் மேல ஓடுற பெரிய பிரிட்ஜ் இதுதான். அந்த பிரிட்ஜ் பார்த்தோம்னா ஃபுல்லா ஸ்டோன்லயே பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து 50-60 செஞ்சுரியில இருந்து இருக்கிற இது வந்து இந்த பிரிட்ஜ் தான் வந்து அந்த சிட்டிக்கு 2 சைடையும் கனெக்ட் பண்றது. ஆப்வியஸா எல்லாரும் தெரிஞ்சது, அதுதான் பிரிட்ஜ் கட்டியிருப்பாங்க. இந்த பிரிட்ஜ்ல இருந்து பிரிட்ஜ் வந்து நான் அது வரைக்கும் மற்ற பிரிட்ஜுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தோன்னா, இது ரொம்ப பெருசா இருக்கு.
அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் பிரிட்ஜ் கிடையாது, பிரிட்ஜ்லேயே நிறைய கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் அந்த பிரிட்ஜ் ரொம்ப ஃபேமஸ். இப்போ நான் காரில் கூட அந்த பிரிட்ஜ்லேயே தான் வந்தேன், அப்போ வீடியோ எடுக்கல. இப்போ நம்ம நடந்து போய் அந்த பிரிட்ஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த பிரிட்ஜுக்கு வந்து ஃபுல்லாக இப்போ நீங்கள் ஊர் மெயின் ரோடுக்கு வழியாக போனோம்னா ரொம்ப சுத்து. ஆனால் நம்ம இப்படி இந்த ஊருக்குள்ள சின்ன சின்ன பாதையாக இருக்குது, இந்த மாதிரி கடை வீதிகள் நிறையா. இது வழியாக போனோம்னா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லேயே போயிடலாம், அவ்வளோ பக்கமாக இருக்கு. ஓகே, பிரிட்ஜுக்கு வர போகிறோம். கூட்டம் தெரியுதா தூரத்தில்? இந்த பிரிட்ஜில் எவ்வளோ பேர் நடக்கிறாங்கன்னு. நம்ம யூகேல வந்து லண்டன்ல எப்படி லண்டன் பிரிட்ஜ் ஃபேமஸோ அதே மாதிரி இந்த ஊர்ல இந்த பிரிட்ஜ் ஃபேமஸ், சார்ல்ஸ் பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜுக்கு நடுவில் ஒரு பெரிய ஆர்ச் இருக்கு பாருங்க. இதான் நான் சொன்னேன், அந்த கல்லு, அந்த ஆர்ச். ஓகே, இதான் அந்த பிரிட்ஜோட என்ட்ரன்ஸ். இந்த பிரிட்ஜோட இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் என்ன, சும்மா பிரிட்ஜ்னா கார் போறது, பைக் போறது, இந்த இதுதான் இருக்கும். இது வந்து பெடஸ்ட்ரியனுக்குன்னே ஒரு டெடிகேட்டடான ஒரு பாதை வச்சு இந்த மாதிரி கட்டியிருக்காங்க அந்த காலத்திலேயே. ஓகே, வியூவை பார்க்க போறோம் பிரிட்ஜ்ல இருந்து. சூப்பர், இதான் வியூ பாருங்க. எல்லாம் முரட்டுத்தனமா கட்டியிருக்கானுங்க. இங்க இருந்து இன்னொரு பிரிட்ஜ் தெரியுது பாருங்க, அது வந்து காரு மற்ற வெஹிக்கிள்ஸ் போறதுக்கு. இதுல வந்து ரிவர்ல வந்து ஃபெரி எல்லாம் நிறைய போகுது. ஃபெரி போகுது, போட் இருக்கு, போட்டிங் இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு வீக் டே, செவ்வாய்க்கிழமைக்கே எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க. ஏன்னா ஃபுல்லா டூரிஸ்ட் கூட்டம் தான், லோக்கல் கூட்டம் கிடையாது. வீக்கெண்ட்னா லோக்கல் கூட்டமும் சேர்ந்துடும், அதெல்லாம் போகவே முடியாது. அந்த சைடு வியூ இன்னும் நல்லா இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஊர்ல இந்த அணையில கட்டி வைப்பாங்களே, அது மாதிரி பண்ணிருக்காங்க, படிக்கட்டுலாம் வச்சு. அழகா இருக்கு. இந்த தண்ணி ஊற்றுறது, சைட்ல ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கு. உண்மையிலே வித்தியாசமா இருக்கு மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு. உள்ள சில ஆர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் விற்கிறாங்க, போட்டோஸ், அப்புறம் சில லேடிஸ்க்கு ஆர்னமெண்ட்ஸ்லாம் விற்கிறாங்க. அந்த மாதிரி ஃபெரியில கூட்டிட்டு போய் ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டு கூட்டு போவாங்க. இந்த மாதிரி சர்வீஸ்லாம் இங்க இருக்கு. தட்டிக்கிட்டு இருக்காங்க மியூசிக். இந்த மாதிரி பிரிட்ஜ்னால இங்க வந்து பூட்டு கட்டுற ஒரு நம்பிக்கை இங்கே இருக்கு. இத கட்டின ராஜாக்கள். பிரிட்ஜுக்கு எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது வந்து ஓல்டு டவுனு, அங்கிட்டு இருக்கிறது வந்து லெஸ்ஸர் டவுன்னு சொல்லுவாங்க. அங்கிட்டு போயிட்டோம்னா அங்கிட்டு வேற கடைகள் வேற இதெல்லாம் இருக்கும். நம்ம கார் பார்க் பண்ணதெல்லாம் இந்த பக்கம் தான் பார்க் பண்ணிருக்கோம். இன்னும் ஒரு 2 ஸ்பாட் இருக்கு, அந்த 2 ஸ்பாட்டை முடிச்சுட்டு அப்படியே ஒரு சுத்தி இன்னொரு வழியா அப்படியே பார்க்கிங் போயிடுவோம். இதுதான் வந்து இங்க ஏதோ ஐஸ்கிரீம் ரொம்ப ஃபேமஸா இருக்குமா,
நார்மல் அந்த கோன்ல இருக்கிறது பதிலா இவங்க வந்து உள்ள வந்து ஒரு இது மாதிரி டோனட் மாதிரி இருக்கு, அதுல அந்த இதுல வந்து ஐஸ்கிரீம் ஃபில் பண்ணி தராங்க. இங்க ட்ராம பாருங்க, எவ்வளவு சின்ன ட்ராம் ஓடுதுன்னு. இது இப்ப இருக்க பெரிய ட்ராம், இது மாடர்னானது. இப்ப அடுத்த ஒரு கத்தீட்ரல் போறோம். அந்த கத்தீட்ரல் போற வழியில ஒரு மார்க்கெட் இருந்துச்சு. ஸோ இந்த மார்க்கெட்டை தான் பார்க்கலான்னு வந்திருக்கோம். இங்க ஸ்வீட்ஸ் வந்து நிறைய சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த ஐஸ்கிரீம். இது இப்படிதான் இருக்கு, அந்த கோன்ல லேயர்ஸ் வந்து இருக்கு. இது ஒரு கேக் தான், அது ரொம்ப ஃபேமஸ் இங்க. எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. குழந்தைங்களே பார்த்து பயந்துருச்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம போறது வந்து செயின்ட் விட்டர்ஸ் கத்தீட்ரல். அது வந்து ரொம்ப மலையில இருக்கு, அதனால அப்படி பல படிகள் ஏறி போய் அதை பார்க்கணும். படியில ஏறி மேல வந்தாச்சு. மேல இருந்து பார்த்தா ஃபுல் ப்ராகு தெரியுது பாருங்க. ஒரு சைடு ஃபுல்லா மலை, ஒரு சைடு ஃபுல்லா ஊரு. அதுதான் பிராக். இந்த பில்டிங் தான் வந்து இந்த கத்தீட்ரல். பின்னாடி இருக்கு, இது ஒரு சைடு தான். ஸோ இங்கேருந்து பார்த்தா அந்த வியூ தெரிஞ்சு பாருங்க. எவ்வளோ பேர் இந்த கத்தீட்ரலை பார்க்க வராங்களோ இல்லையோ, எல்லாரும் இதை பார்க்கறதுக்குன்னே அவ்வளோ பேர் ஏறி வந்தாங்க இந்த படியில். அப்படியே இறங்கி இந்த மலை மேலே சில ஊர்கள்லாம் இருக்கு. இந்த மலை மேலே இருக்க ஒரு ஊருக்கெல்லாம் இது ஒரு அக்சஸாக இருக்கு இந்த ரோடு. பாருங்க, சூப்பராக இருக்குண்ணே, எவ்வளோ பெரிய இடம் சர்ச்சுக்கு முன்னாடி. இதான் சர்ச்சு. இந்த சர்ச்சில் வந்து இது வந்து யுனெஸ்கோவோட ஒரு ஹெரிட்டேஜ், அதனால மிலிட்ரி பாதுகாப்புலாம் இருக்கும். அங்கே பாருங்க இருக்கு பாருங்க. நம்மளே பார்க்குறாங்க. ஓகே, இதுக்குள்ளே போக முடியாது, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ கூட்டம் கம்மியாக இருக்குது, இல்லாட்டி இந்த இடம் ஃபுல்லாக ஆளுகள் இருக்குமா. பட் இங்கே வந்து பார்த்ததே ஒருத்து தான். அப்படியே ஒரு செல்ஃபி மோட்டில் எடுத்துப்போம் ஒரு வீடியோ. இந்த கத்தீட்ரல் தான் நம்மளுக்கு லாஸ்ட் ஸ்டாப்பு, லாஸ்ட் ஸ்பாட்டு. இதுக்கு இன்னொரு ஸ்பாட் இருக்கு, என்னன்னா இந்த பக்கத்துலேயே. இப்போ இந்த இது வந்து சர்ச்சு, இது வந்து கத்தீட்ரல், இது வந்து ஒரு சர்ச்சு. சர்ச்சு நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம், அதனால சும்மா ஒரு ஸ்பாட் அவ்வளோதான். ஓகே, நம்ம ப்ராக்ல வந்து முக்கியமான 6 ஸ்பாட்டை வந்து பார்த்தாச்சு. ப்ராக் கண்டிப்பாக பார்க்கணும், ஸ்பாட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. நிறைய இருக்கு, எந்த ஊர்லேயுமே நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியாது, முக்கியமானதை கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ரிட்டர்ன் வந்து கார் பார்க் போகிறோம். கார் பார்க் போகிற வழியில் இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது இருந்துச்சுன்னா அது பார்க்கலாம்.